ஸ்பான்சர் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500 மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோதுமை போண்டா எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க. இந்த போண்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். நீங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்டா சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது கோதுமை மாவுல தான் செஞ்சோன்ட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதிகமா ஆயில் இழுக்காது. வாங்க இந்த கோதுமை போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினது, எந்த கோதுமை மாவு இருந்தாலும் பரவாயில்ல. வீட்டில் ஏதோ ஒரு பாத்திரம், அளவு பாத்திரமா வச்சுட்டு அதில் 1 கப் எடுத்துக்கோங்க. அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு நான் சேர்த்துருக்குறேன். நம்ம கையிலேயே கூட 1 கை 2 கைன்னு அளந்து போடலாம். அப்போல்லாம் சொல்லுவாங்க பலமுறை, ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம அளந்தே செய்வோம். இப்போ அரிசி மாவு அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கை வச்சே நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கிறேன். நீங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே நீங்க கலந்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு பதமா வந்துடும். அந்த 1/2 கப் அளந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து. இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவும் இருக்காது. நம்ம கையில கலந்தோம்னா ரொம்ப நேரம் கரைக்கணும். விஸ்க் இருந்ததுன்னா சீக்கிரமா கட்டி இல்லாம ஒரு கொஞ்ச நேரத்துல நம்ம கலந்து முடிச்சிடலாம். அவ்வளவுதாங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட மற்ற பொருள்லாம் சேர்க்கலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நான் சேர்க்குற பொருள் எல்லாம் சேர்க்கணும். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 2, காரம் அதிகமாகனா இன்னும் கூட 1 சேர்த்து போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியா இல்லை, கொஞ்சம் பெருசாவே இருக்கட்டும். ஏன்னா அந்த போண்டாவில் அங்கங்க பெரிய வெங்காயம் நமக்கு தெரியணும். அப்போதான் சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸ்ல போட்டு, சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த ஒவ்வொரு பொருளுமே அப்படியே கையிலே வச்சு லைட்டா நசுக்கி விடுங்க. அந்த ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். நான் சேர்த்த பொருள் எல்லாமே கண்டிப்பா நீங்க சேர்க்கணும். கடைசியா உப்பு சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்த்தோம்னா அளவு தெரியாது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ தூள் உப்பு சேர்த்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட் நம்ம கலந்துட்டு செக் பண்ணிட்டு கடைசியா வேணா இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்தாச்சு. உப்பு கொஞ்சம் பத்தலைங்க, அதனால இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா சோடா நான் சேர்க்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு. உங்களுக்கு சோடா போட விருப்பம் இல்லைன்னா இட்லி மாவு இருந்தா கூட நீங்க சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். ஒவ்வொரு பொருளா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பேக்கிங் சோடா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு சோடா பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா இட்லி மாவு இருந்ததுன்னா ஒரு 2 கரண்டி இது கூட நீங்க சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா உப்பி வரும் இட்லி மாவு சேர்த்தாலும். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. உப்பு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ நம்ம போண்டா பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்துல தேவையான அளவு ஆயில் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க.
ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையா போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசா போடக்கூடாது. சின்ன உருண்டையா போட்டாதான் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப குட்டியா இல்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ்ல போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோடனே அதுக்கப்புறமா போண்டா போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா குறைச்சி வச்சுக்கோங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்துட்டு இருக்கட்டும். அனல் வந்து ரொம்பவும் குறைக்க கூடாது, அதாவது நல்லா கொஞ்சம் அனல் இருக்கணும். ரொம்பவும் குறைக்க கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் வைக்கக்கூடாது. மீடியம்ல வச்சுட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான கோதுமை போண்டா ரெசிபி தயாராகிடுச்சு. இது கூட சட்னி எதுவுமே தேவையில்லை. 1 கப் டீ அல்லது காஃபி வச்சுட்டு இந்த போண்டா நல்லா சுட சுட சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாபாய். இப்போ ஒரு போண்டா நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இது மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்